لا إله إلا الله. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى وتبارك وتعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: رغب عنه الرجل ذكرت عنده فلم يصلي علي، أو كما قال عليه الصلاة والسلام. பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் தஆலாவுக்கு எல்லா புகழும் உரித்தானதாக இருக்கும். மேலும் இந்த முழு உம்மத்திற்காக நேர்வழி காட்ட அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட நமது நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் என்றென்றும் உண்டாகட்டும். மேலும் அவருடைய சொல்லையும் செயலையும் அப்படியே பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், உலமாக்கள், குறிப்பாக நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் ஓதி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை நினைவு கூறக்கூடிய சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும். அல்லாஹ் தஆலாவுடைய மார்க்கம் கிருபையால் ஒவ்வொரு ஆண்டும் நமது உடலை மற்றும் நடத்தப்படும் ஜமாஅத் உலமா சார்பாக புனிதமான ரபியுல் அவ்வல் மாதத்தை முன்னிட்டு 12 நாட்கள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாறுகள் நினைவு கூறப்படுகிறது. அல்லாஹ் தஆலா நிகழ்ச்சியை கியாமத் நாள் வரைக்கும் நடத்தக்கூடிய வாக்கியத்தை நாம் அனைவருக்கும் கொண்டுவராங்க. மேலும் இந்த விழாவுக்காக நிகழ்ச்சிக்காக யாரெல்லாம் உடலாலும் பொருளாலும் உதவி செய்கிறார்கள் அவருடைய எல்லா விதமான அமல்களும் ஏற்றுக்கொண்டு முழு கூலி அல்லாஹ் மேலும் மறுமையிலும் தந்துள்ளார்கள். ஒவ்வொரு ஆண்டையும் போல எந்த அளவு மிகச்சிறப்பான முறையில் மீளாது தொடர்ந்து சொற்பொழிவு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் 2வது நாளான இன்று நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதுவதுடைய முக்கியத்துவம், ஸலவாத் ஓதுவதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் என்ன என்ற தலைப்பை இன்றைக்கு கூறப்பட்டுள்ளது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதுவது, நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாம் சொல்வது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வது என்பது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமை என்று மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான நன்றி கடனாகும். பொதுவாக யாராவது ஒரு மனிதர் நமக்கு உதவி செய்தார் என்று சொன்னால் அந்த உதவி செய்த மனிதனுக்கு திரும்ப உபகாரம் செய்வது மனித பண்புகளில் அழகான பண்பு. இஸ்லாமும் அதைத்தான் நமக்கு வழிகாட்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், உங்களுக்கு யாராவது உபகாரம் செய்தால் திருப்பி நீங்கள் உபகாரம் செய்யுங்கள், குறைந்தது ஜஸாக்கல்லாஹு என்ற வார்த்தையாக நீங்கள் சொல்லுங்கள் என்று நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம ரொம்ப சிரமத்தில் இருக்கும்போது, ரொம்ப கஷ்டம், இக்கட்டான சூழ்நிலையிலே ஒரு நபர் நமக்கு உபகாரம் செய்தார் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த உபகாரத்தை நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நாம் மறக்க மாட்டோம். இன்னும் சொல்ல போனால் திரும்ப அவர்களுக்கு உபகாரம் செய்வதற்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்காது என்பதாச்சும் நாம் ஒவ்வொருவருடைய ஏற்படும். அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட இந்த உம்மத்திற்கு பெரிய அளவுக்கு உபகாரம் செய்த உதவி செய்த ஒரு நபரை பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் கொடுத்துவிட்டு எரியக்கூடிய நரக
சொல்வார்கள். எனக்கும் மனித சமுதாயத்திற்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு உதாரணம் என்பது, ஒரு மனிதன் நெருப்பை மூட்டுகிறான். அந்த நெருப்பினுடைய வெளிச்சத்தை பார்த்தால் நெருப்பு என்று தெரியாமல் விட்டில் பூச்சிகள், ஈசல் பூச்சிகள் பறந்து வந்து அந்த நெருப்பிலே விழுவதற்காக அவர் தயாராக இருக்கிறது. மற்றொரு நபர் அந்த பூச்சிகளை நெருப்பில் விடாமல் தடுக்கிறார். இதே போன்றுதான் மனிதர்கள் அறிந்தும் அறியாமலும் செய்யக்கூடிய பாவங்களின் மூலமாக அவர்கள் நரகத்திற்கு அவர்கள் செல்கிறார்கள். அந்த நபர்களை, அந்த மனிதர்களை நரகத்திற்கு செல்ல விடாமல் அவருடைய இடுப்பை பிடித்து நான் தடுக்கிறேன், இருந்தாலும் கூட என்னுடைய கையை விட்டும் விலகி சில நபர்கள் நரகத்தை விடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லியிருக்கிறார். இது அல்லாஹ்வினுடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை நரகத்தை விட்டு பாதுகாப்பார். அப்பேற்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அவர்களுக்காக நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நாம் தியாகம் செய்தாலும் ஒருபோதும் அது ஈடாகாது. இருந்தாலும் கூட நம்முடைய மன திருப்திக்காக அல்லாஹ் தஆலா ஸலவாத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கடமையை நம்மை கடமையாக பொதுவாக எந்த ஒரு அமல் என்றுமே அழியாத ஒருவரால் செய்யப்படுமோ அதுதான் நிலையான அமல், நிரந்தரமான. அந்த அடிப்படையிலே பார்க்கும்போது என்றைக்குமே அழியாதவன் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் தஆலாவுக்கு முடிவும் கிடையாது, ஆரம்பமும் கிடையாது. அப்பேற்பட்ட அல்லாஹ் தஆலாவால் செய்யப்படக்கூடிய ஒரு அமல் என்று சொன்னால் ஸலவாத் என்று சொல்லப்படக்கூடிய அமல். பொதுவாக அல்லாஹ் தஆலா அமல்களை விட்டும் தூரமானவன். அமல்கள் என்பது நமக்கு தேவைப்படும் நம்முடைய உலக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, கபருடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, மறுபடிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நமக்கு வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக அமல்கள் நமக்கு அவசியம். இது போல அமல்கள் அல்லாஹ்வுக்கு தேவை என்று பார்க்கும்போது கண்டிப்பாக தேவையில்லை. இருந்தாலும் கூட நம்முடைய ஹபீபின் மீது உள்ள நேசத்தின் காரணமாக அல்லாஹ் தஆலா ஸலவாத் சொல்கிறார் என்று சொன்னார். அனுதினமும் நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பெருமைப்படுத்தி அல்லாஹ் தஆலா பேசினார் என்று சொன்னார். மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறினார். குர்ஆன் ஷரீஃப் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபிய்யி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்கிறார்கள். எனவே ஈமான் கொண்டவர்களே நீங்களும் ஸலவாத்தை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறையின் மூலமாக அல்லாஹ்வுடைய யுஸல்லூன என்று சொன்னார். ஏதோ ஒரு முறை ஸலவாத்தை சொல்லிவிட்டு பிறகு அமைதியாக இருப்பது. யுஸல்லூன என்று சொன்னார் என்றைக்குமே நிறுத்தாமல் தன்னுடைய ஹபீபின் மீது அல்லாஹ் தஆலா ஸலவாத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து கொண்டே இருக்கிறார் சொல்லி குர்ஆனுடைய தஃசீருடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லிட்டார். இந்த அல்லாஹ் தஆலா நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்தை சொல்கிறார். ஒட்டுமொத்த மலக்குமார்களும் நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்தை சொல்கிறார்கள். அதே போன்றுதான் உலகத்தில் படைக்கப்பட்ட எந்த ஒரு உயிரினங்களாக இருந்தாலும் சரி, எந்த படைப்பாக இருந்தாலும் சரி, அத்தனை படைப்பினங்களும் நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்தை சொல்கிறார்கள். எனவே ஈமான் கொண்டவர்களே நீங்களும் ஸலவாத்தை சொல்லுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா ஸலவாத்துடைய முக்கியத்துவத்தை உணர்த்துகிறார். அல்லாஹ்வுடைய அல்லாஹ் தஆலா ஸலவாத்துக்கு எந்த அளவுக்கு கண்ணியத்தை கொடுக்கிறார் என்று சொன்னார். உயிரினுடைய ஸலவாத்தை பற்றி ஹதீஸில் வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேனீக்கு மத்தியில் ஒரு சிறிய உரையாடல் நடக்கும். அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல முஅஜிசாக்களை கொடுத்துள்ளார். அதுவே அடிப்படையில் நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சமயங்களிலே அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரில் சில உயிரினங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசியுள்ளார்கள். உதாரணமாக ஒட்டகத்திற்கும் நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசியுள்ளார்கள். அதே போல மாட்டுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசியுள்ளார்கள். மரத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசியுள்ளார்கள். அந்த வகையிலே ஒரு முறை நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேனீக்கு மத்தியில் ஒரு சிறிய உரையாடல் நடக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேனீ இடத்திலே கேட்பார்கள், தேனியை நீ எவ்வாறு தேனை உற்பத்தி செய்கிறாய் என்று கேட்கும்போது அந்த தேனி பதில் சொல்லும், யா ரசூலல்லாஹ், நான் ஒவ்வொரு பூக்களிடத்திலே செல்கிறேன். அந்த பூக்களுடைய மகரந்தங்களை என்னுடைய வாயின் மூலமாக நான்
இந்த ஹதீஸின் மூலமாக அல்லாஹ் தஆலா ஸலவாத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுத்து நமக்கு நம்ம கண்டிப்பாக புரிந்து ஒரு தேன் இணைக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் கண்டிப்பாக தெரியும். அதே போல தான் தேனை அல்லாஹ் தஆலா ஷிஃபாவாக அதற்கும் காரணம் அந்த தேன் உற்பத்தி செய்யப்படும் போதே நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத் சொல்லிக் கொண்டு அது உற்பத்தி. அதே போல அல்லாஹ்வுடைய மற்றொரு ஹதீஸ் அல்லாஹ் தஆலா ஸலவாத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை தருகிறார், எவ்வளவு சிறப்புகளை அல்லாஹ் தஆலா ஸலவாத்துக்கு கொடுக்க சொல்லி மற்றொரு ஹதீஸிலே நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லியுள்ளார். அதாவது அல்லாஹ் தஆலா ஸலவாத்தை ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மகனாக அல்லாஹ் தஆலா அமைத்து கொடுத்தார். ஸலவாத்து மகனாக ஆதம் கேட்கும்போது கண்டிப்பாக அது மகனாக ஆகியுள்ள ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் மனிதராக முதல் நபியாக ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தார். படைத்த பிறகு அல்லம ஆதம் அஸ்மா எல்லா பொருட்களையும் அல்லாஹ் தஆலா எல்லா காரியங்களையும் கற்றுக் கொடுத்ததாக சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அப்படியே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள். இருந்தாலும் கூட அந்த சொர்க்கத்திற்கு பல இன்பங்கள் இருந்தும் கூட ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முகம் கொஞ்சம் பாட்டமானது. என்ன காரணம் சொன்னால் தனிமை தான் காரணம். மனிதனுக்கு எவ்வளவுதான் சொத்து சுகங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் செல்வாக்கு இருந்தாலும் சரி, தன் கூட யாருமே இல்லை என்று சொன்னால் தனிமை என்று சொன்னால் அந்த தனிமை என்பது மிக கொடுமையான விஷயம். அதே சமயத்தில் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதே கொடுமையை அவர்கள் சொர்க்கத்தை அனுப்பிப்பார்கள். சொர்க்கத்திலே தன்னுடைய கண்ணுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களையும் அல்லாஹ் தஆலா இன்பமாக ஆக்கி எந்த கர்மம் பார்க்கிறார, எந்த காலம் கேட்கிறார, எந்த மனிதனுடைய உள்ளமும் சிந்தித்து பார்க்காத அளவுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை அலங்கரித்து வைத்துள்ளார். அப்படிப்பட்ட இன்பங்கள் தனக்கு முன்னால் இருந்தும் கூட ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய முதல் பாட்டமாக இருக்கும். அதற்கு காரணம் தனிமை. அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தார். இவர் தனிமையை போக்க வேண்டும் என்பதற்காக ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய விலாயத்திலிருந்து ஹஜ்ரத் அப்பா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுவார்கள். அப்பா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். அப்பா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்த உடனே ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தனிமை அப்படியே பார்த்தார்கள். எனவே அப்பா அலைஹிஸ்ஸலாமோடு சேர வேண்டும் அதற்காக அல்லாஹ் இடத்துல யா அல்லாஹ் எங்க அப்பா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை திருமணம் முடித்துட்டா என்று கேட்கும்போது அல்லாஹ் தஆலா சொன்னான், முதல் அல்லாஹ் தஆலா கேட்ட முதல் கேள்வி, திருமணம் முடிப்பதற்கு உனக்கு மகிழ்ச்சி என்னைக்கு வச்சது? அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் ஒரு பொதுவாக ஒரு திருமணம் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது ஒரு மகிழ்தான். இன்றைக்கு நாம என்ன செய்யணும் என்று சொன்னால் பொண்ணு பார்க்க போகும்போது நாம கேட்போம், பொண்ணு பிடித்து சொன்னால் இந்த பொண்ணுக்கு நீங்கள் என்ன செய்வீர்கள், நகையாக எவ்வளவு தருவீர்கள், பணமாக எவ்வளவு தருவீர்கள், எந்த மண்டபத்தில் நீங்கள் கல்யாணம் வைப்பீர்கள், என்ன சாப்பாடு நீங்கள் போய் வச்சு நாம கேட்போம். மதுரை கடைசியாக தான் நாம் விருப்பங்களும் சமைத்து நாம் சொல்லுவோம். அல்லாஹ் தஆலா சொன்ன முதல் விஷயம் திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் மகள் தேவைப்படுகிறது. இது மகள் என்ன என்று கேட்கும்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், யா அல்லாஹ் மகள் தருவதற்காக எனக்கு எதுவுமே இல்லை என்று சொல்லி அவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும்போது அல்லாஹ் தஆலா சொன்னார், ஆடமே நீங்கள் நேராக அரசுடைய வாசலுக்கு செல்லுங்கள். அரசுடைய வாசலில் என்னுடைய பெயரோடு என்னுடைய ஹபீபுடைய பெயரும் சேர்க்கப்பட்டுள்ளது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நீங்கள் 10 முறை ஸலவாத் சொல்லணும்னு அல்லாஹ் தஆலா சொல்லிவிடுவார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 10 முறை ஸலவாத் சொல்வார்கள். இந்த ஸலவாத் அல்லாஹ் தஆலா மஹராக ஆக்கி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அப்பா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தருவார். இது அல்லாஹ் தஆலா ஸலவாத் என்று சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமான கடமைக்கு அவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுத்தார். எனவே அந்த ஸலவாத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமான முறையில் உணரக்கூடிய முயற்சி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக சில சமயங்களில் நாம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்வதே இஸ்லாமிய மார்க்கம் நம் மீது முக்கியமான கடமையாகும். முதல் சந்தர்ப்பம் என்று சொன்னால் நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை நாம் எப்பொழுதெல்லாம் கேட்போமோ அப்பொழுதெல்லாம் நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்வது வாஜிப் என்பதாக சொல்லி இமாம்களுடைய ஏகோபித்திருக்கிறார். சபையில அமர்ந்திருக்கிறோம் அல்லது ஒரு பயான் நிகழ்ச்சியில் அமர்ந்திருக்கிறோம். அந்த பயான் நிகழ்ச்சியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் 100 முறை
நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவு நமக்கு எப்பொழுதெல்லாம் வருதோ கண்டிப்பா அந்த சமயத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா இன்னைக்கு ஸலவாத் சொல்லக்கூடிய பழக்கம் இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறது. இன்னும் சொல்லப்போனால் குறைக்கப்பட்டுள்ளது. நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை கேட்டுக்கொண்டு இன்னைக்கு பல நபர்கள் ஏதோ ஒரு கடமைக்காக ஏதோ தனக்கு விருப்பமே இல்லாத முறையில் ஸலவாத் சொல்லக்கூடிய முயற்சிக்கு அதிகமான மக்கள் இருக்காங்க. அதே போல இன்னைக்கு பல பள்ளிவாசல்களே தொழுகையை முடித்தவுடனே அந்த துஆவுக்கு பிறகு ஸலவாத் சொல்லக்கூடிய பழக்கம் இருக்கிறது. நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். இன்னைக்கு அந்த துஆவுக்கு பிறகு ஸலவாத்தை சொல்லும்போது நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது குர்ஆன் பாடும்போது ஸலவாத்தை சொல்லும்போது பல நபர்கள் ஊனமாக உட்கார்ந்திருப்பாங்க. அவர்களே ஏன் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்தை சொல்லவில்லை என்று கேட்டால் சொன்னாலும் ஸலவாத்தை சொல்வதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது அவர்கள் கேட்பாங்க. இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயம் உலக ரீதியாகவும் சரி மறுமை ரீதியாகவும் சரி இன்னைக்கு அகல காரணம் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு மிக முக்கியமான காரணம் வாழ்வதை எதற்கும் எல்லாத்துக்குமே ஆதாரம். ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொப்பி அணிய சொல்லியிருந்தார்கள். தொப்பி அணிந்து சுத்தத்தை சொன்னால் அவர்கள் சொல்வார்கள் அதற்கு ஆதாரம் இல்லை கேட்பார்கள். அதே போலதான் குடும்பத்துவா வருவது கொள்கைக்கு பிறகு இமாம் கூட்டுவா வருவது சில நபர்கள் பேசாமல் உட்கார்ந்திருப்பார்கள். ஏன் கூட்டுவா வரவில்லை? கூட்டுவா வருவது நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தாக இருந்துச்சு நாம் சொன்னோம் அதற்கு அவர்கள் ஆதாரம் கேட்பார்கள். இப்படி எடுத்ததற்கெல்லாம் ஆதாரம் கேட்பார்கள். அன்பான அல்லாஹ்வுடைய நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதுவதற்கு ஒரு மனிதன் ஆதாரம் கேட்கிறார் என்று சொன்னால் அவனை விட கீழ்த்தரமான பெரும்பாதி அவர்கள். நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரலியல்லாஹு அன்ஹு ரஜுலுன் இந்தஹு ஃபலம் யுஸல்லி அலைஹி என்னை பற்றி சொல்லப்பட்டு என்னுடைய பெயர் கூறப்பட்டு யார் என் மீது ஸலவாத் சொல்லவில்லையோ அவனுடைய மூன்று மீது போகட்டும் அவன் நாசமாக நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார். அன்பான அல்லாஹ்வுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த அநேக குணங்களில் ஒன்று நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையிலே யாருமே அவருக்கு சபித்ததில்லை. மக்கா குறைஷிகள் மக்கா காஃபிர்கள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல கொள்கைகளை கொடுத்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதெல்லாம் தொழுகைக்காக இருந்தாலும் இந்த தொழுகையை கெடுப்பதற்கு என்னென்ன வேலைகளோ அத்தனை வேலைகளும் அவர்கள் பார்த்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை பற்றி எடுத்துச் சொல்லும்போது நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயம் எவ்வளவு அளவுக்கு அடித்து அவர்கள் வேலை செய்துள்ளார்கள். அத்தகைய சமயத்தில் கூட நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையுமே சபித்ததில்லை. நான் ஒரே ஒரு மகளை மட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்துள்ளார்கள். யாரை சொன்னார்? அல்லாஹ் தஆலா யாரெல்லாம் சபித்துள்ளானோ அவர்களே நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்துள்ளார். அப்படிப்பட்ட மகளை சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொன்னார். இது பிரபலமான ஹதீஸ் நாம கேள்விப்பட்டிருக்கோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் படிக்கையில் எழுதும்போது மூன்று முறை ஆமீன் சொல்வார்கள். சஹாபாக்கள் பரி யா ரசூலல்லாஹ் வழக்கத்திற்கு மாற்றமாக நீங்கள் குர்ஆன் படிக்கையில் எழுதும்போது மூன்று முறை ஆமீன் சொன்னீர்கள். அதுக்கு என்ன காரணம் கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்வார்கள். அது சஹாபாக்கள் தேவையில்லை. இப்பொழுது அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார். அது சொன்னார்கள் யா ரசூலல்லாஹ் மூன்று நபர்களை அல்லாஹ் தஆலா சபிக்கிறார். அந்த மூன்று நபர்கள் நானும் சபிக்கிறேன் நீங்களும் சபியுங்கள். அந்த மூன்று நபர்கள் ஒருவர் யாருன்னு சொன்னார்? உங்களுடைய பெயர் கேட்டு உங்களின் மீது யார் ஸலவாத் சொல்லவில்லையோ அவர்களே அல்லாஹ் தஆலா சபிக்கிறான்னு சொல்லும்போது நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்தார். எனவே அல்லாஹ் தஆலா யாரெல்லாம் சபித்துள்ளானோ அத்தகைய நபர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்துள்ளார்கள். அப்படிப்பட்ட நபர்கள் ஒருவர் யாருன்னு சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை கேட்டு அவர்கள் மீது ஸலவாத் சொன்னார். அதே போல நபர் ஹதீஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் பகீர் வந்தகத் இந்தஹு ஃபலம் யுஸல்லி அலைஹி உடைய பெயரை கேட்டு யார் என் மீது ஸலவாத் சொல்லவில்லையோ அவன் பெரிய கஞ்சன் என்பதாக நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். பொதுவாக கஞ்சன் என்று சொன்னால் யாரிடத்தில் அதிகமாக செல்வம் இருந்து வசதி இருந்து அந்த செல்வத்தை நல்ல வழியிலே செலவு செய்யவில்லையோ அவன் தான் கஞ்சன் என்பதாக நாம் சொல்வோம். அது ஒரு வகையான கஞ்சத்தனம் என்று சொன்னால் அதை விட பெரிய கஞ்சன் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை கேட்டு நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது யார் ஸலவாத் சொல்லவில்லையோ அவன் பெரிய கஞ்சன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். எனவே
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை எப்பொழுதெல்லாம் நாம் கேட்போமோ கண்டிப்பாக அப்பொழுதெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி மீது ஸலவாத் சொல்லக்கூடிய ஒரு ஜனம். கடுமையாக இரண்டாவது சந்தர்ப்பத்தில் சொன்னார், பாங்கிக்கு பகல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி மீது ஸலவாத் சொன்னார். முதல் விஷயமாக பாங்கு சொல்லப்படும்போது கண்டிப்பாக அந்த பாங்குக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு ஜனம். இன்னைக்கு பெரும்பாலானவர்கள் பாங்கு சொல்லும் போது அந்த பாங்குக்கு பதில் சொல்வது கிடையாது. யாரும் விஷயத்தை பேசிக் கொண்டு இருப்பாங்க. இன்னும் சில சமயங்கள் இன்னும் சில சகோதரர்கள் பாங்கு சொல்லப்படும் போது செல்போன் நோண்டிட்டு இருப்பாங்க. எனவே முதல் விஷயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், பாங்கு சொல்வதை கேட்டால் முதலே பாங்குக்கு பதில் சொல்ல வேண்டும். விநாயகர் ஸல்லல்லாஹு சொல்வார்கள், முஹத்தினுடைய பாங்குடைய சப்தத்தை கேட்டால் அந்த முஹத்தின் என்ன சொல்வாரோ அதே போல நீங்கள் சொல்லுங்கள். பிறகு பாங்கு முடித்த பிறகு அந்த பாங்குக்கு பிறகு என் மீது நீங்கள் ஸலவாத் சொல்லுங்கள். யார் என் மீது ஒரு முறை ஸலவாத் சொல்வாரோ அவர் மீது அல்லாஹ் தஆலா 10 முறை ஸலவாத் சொல்கிறார். 10 முறை அல்லாஹ் தஆலா ரஹ்மத்தை இறக்குகிறார். அதற்கு பிறகு எனக்காக நீங்கள் வஸீலாவை கேளுங்கள். வஸீலா என்பது நாளை கியாமத் நாளில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்கள் ஒரே ஒருவருக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான அந்தஸ்தாக இருக்கிறது. அந்த ஒரு நபர் நாமாக இருக்கிறது. எனக்காக யார் பாங்குக்கு பிறகு வஸீலாவை கேட்கிறார்கள் நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு சிபாரிசு உண்டு என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இதை முதல் விஷயமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை எப்பொழுதெல்லாம் நாம் கேட்போமோ அப்பொழுதெல்லாம் நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்ல வேண்டும். இரண்டாவதாக பாங்குக்கு பிறகு அந்த பாங்குக்கு பதில் சொல்லி முடித்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்ல வேண்டும். இரண்டாவது சந்தர்ப்பத்தில் சொன்னார், ஒவ்வொரு துஆக்களிலேயும் நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் ஓதக்கூடிய ஒரு ஜனம். இன்னைக்கு நாம் எத்தனை துவாக்கள் ஒவ்வொரு நாளும் கலைவரத்தில் கேட்கிறோம். அந்த துவாக்கள் பல துவாக்கள் இன்றைக்கு அதிகரிக்கப்படுது. என்ன காரணம் சொன்னால் துவாவுடைய சில ஒழுக்கங்களை நாம் புரிந்து கிடையாது. அல்லாஹ் துவாவுக்கென்றே சில ஒழுக்கங்களை வைத்துள்ளார். அந்த ஒழுக்கங்களை பேரை நாம் துவா செய்யும் போது அந்த துவாக்கள் கண்டிப்பாக அல்லாஹ் அங்கீகரிக்கப்படும். அந்த ஒழுக்கங்களை ஒன்று என்று சொன்னார். அது ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் நீங்கள் இறைவனுக்கு அல்லாஹ்வுக்கு துஆ செய்வதற்காக நீங்கள் தயாராக சொன்னார். முதலில் அல்லாஹ் தஆலா அவருடைய அந்தஸ்துக்கே பணியேற்கிறார். அதற்கு பிறகு என் மீது நீங்கள் ஸலவாத் சொல்ல வேண்டும். துஆவுடைய மிக முக்கியமான ஒழுக்கங்கள் ஒன்றாக துஆவை ஆரம்பிக்கும்போது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் இந்த வார்த்தையை தான் ஆரம்பிக்கிறேன். விநாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு விஷயங்கள் சொல்வார்கள். முதல் விஷயம், இறைவனே அவருடைய தகுதிக்கு பணிகள் போடணும். நமக்கு தேவை என்று சொன்னால் வசதி படைத்தவர்கள் அந்த தேவையை கேட்கும்போது அவனை எப்படி தொடர்ந்து நம்முடைய தேவையை கேட்போமோ அதை விட அல்லாஹ் தஆலா ஈருலக தேவையை நிறைவேற்றக்கூடியவன். அப்பேற்பட்ட அல்லாஹ்வுக்கு துஆ செய்ய ஜனாஸா இருக்கிறது. பயன்படுத்த ஜனாஸா இருக்கிறது. முதல் விஷயமாக நிகழ்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்காட்டுவார்கள், அல்லாஹ் தஆலா அவருடைய தகுதிக்கே பணிகள் போட வேண்டும். இரண்டாவதாக சொல்வார்கள், என் மீது நீங்கள் ஸலவாத் சொல்லுங்கள் சொல்லி நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அதற்கு பிறகு மற்றொரு நபர் வந்து 2 ரக்காத் தொழுது விட்டு இறைவனை புகழ்ந்து நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் ஓதிவிட்டு துஆ செய்யும்போது நிகழ்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நீங்கள் இப்போது துஆ செய்யுங்கள், உங்களுடைய துஆக்கள் கண்டிப்பாக அங்கீகரிக்கப்படும் சொல்லி நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனவே எப்போது துஆ செய்வதற்காக நாம் அமர்ந்தாலும் சரி, முதல் விஷயமாக ரப்பை புகழ வேண்டும். அதற்கு பிறகு நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும். எனவே அல்லாஹ்வுக்கு ஸலவாத் என்று சொல்லப்படக்கூடிய அமலை நமக்கு மிகப்பெரிய பிரசாதம் வரப்பிரசாதம் அல்லாஹ் தந்துள்ளார். அந்த அமலை சரியான முறையில் நாம் பேண வேண்டும். குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை எப்பொழுதெல்லாம் கேட்போமோ
சலவாத்துடைய இன்னும் சில சிறப்பு சிலையை பற்றி கல்லாம்